வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல போலீஸ் டைரி 2.0 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 10 எபிசோட் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில எபிசோட ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தாதான் இது புரியுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, டைரக்டா இதை கூட நீங்க பார்க்கலாம். இதோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஏலகிரியில இருக்க ஒரு ரெசார்ட்டை தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெசார்ட்ல இருக்க ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல ஒரு லேடியை ஒருத்தன் லாக் பண்ணி வச்சிருக்கான். அந்த லேடி மயக்கத்துல இருக்காங்க போல. அந்த லேடியோட விருப்பம் இல்லாம அந்த லேடி கிட்ட ரொம்ப மோசமா இவன் நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த லேடி சம்பந்தமா சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு பிரியா அப்படின்றது. தீபக்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவங்கள ஒரு இடத்துல பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்பயை விட இப்ப சூப்பரா தான் இருக்க, காலேஜ் டைம்லயே ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் வம்பு பண்ற மாதிரி பேசுறது. இவங்க எதுவுமே சொல்லாம இங்க இருந்து நடந்து போறாங்க. இப்ப வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த பிரியாவோட ஹஸ்பண்ட் கடனை வாங்கிட்டு சரியான டேட்ல தரல போல. வட்டிக்கு கொடுக்குற நபரை வீட்டுக்கு வந்துடுறாரு. கடனை மட்டும் ஒழுங்கா அடைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை இழுத்துட்டு போய் ஏதாவது பண்ண வேண்டி இருக்கும், உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி பிரியாவை மிரட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப பிரியா வேற ஒரு நாள் பிரியாணி வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. இப்ப வாங்கிட்டு இந்த கடையில இருந்து நடந்து போறாங்க. இந்த பிரியாணி கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க நடந்து போறத தப்பா பாக்குறாரு. என்னைக்காவது இவளை டேஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல 3 பேர் இவங்களை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுல யார் இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. திடீர்னு இந்த ரெசார்ட்ல இருக்க ஒரு ரூம்ல இருந்து ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே வேகமா அந்த ரூமை செக் பண்றதுக்காக வராங்க. கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு. இவங்க கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு லேடி சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க கையில தான் கத்தி இருக்கு, அவங்க கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு. சூசைட் தானா இல்ல கொலையான்ற மாதிரி இங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆபீசரா இருப்பாரு. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்பா அந்த இடத்துக்குலாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, வேணான்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, அங்க கூட்டு போங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு அடம் பிடிக்கிறா. இவரை வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு இருக்கால, அவளோட அப்பாவை தான் தேடி வந்துட்டு இருக்கா. மத்தவங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஸ்வேதான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. அந்த ஸ்வேதா இறந்து போயிருக்கா. அந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட இவ கேட்டிருப்பா. ஆனா அப்பா இருக்கார்ல, லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கவங்க பாத்துப்பாங்கம்மா, என்னால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால இந்த பொண்ணும் ப்ளீஸ் அங்கிள் நீங்க அந்த கேஸை எடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. சரிம்மா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இந்த கேஸ் என்னன்னு பாருங்கன்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஏலகிரி ரெசார்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாரு. வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள இருக்க பாடி எல்லாம் பாக்குறாரு. கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, யாரோ கொன்னுட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஃபெரோஸ் இருக்காரு, அதாவது ஸ்பெஷல் டீம்ல இருக்க ஒரு ஆபீசர் இங்கதான் இருக்காரு. ஒரு ரூம்ல 2 ஜென்ஸ் இருந்திருக்காங்க. யாரு என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. 2 பேருமே சேர்ந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அடுத்த ஆளு வாங்கன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இப்ப வேற ஒருத்தர் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாரு. சார் நான் கொச்சியை சேர்ந்தவன், எனக்கு 2 சம்சாரம், எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு இந்த இடத்துக்கு வந்தேன், இங்கேயே என்னோட நிம்மதி கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்பிட்டு இருக்காரு. இறந்து போன லேடி கிட்ட முன்னாடி நாள் நைட்டு இவர் பேசியிருப்பாரு. இதை ஃபெரோஸ் கவனிச்சிருப்பாரு. நீங்க நைட்டு பேசினதை நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு மலையாள பொண்ணு போல, மலையாளத்துல பேசினா, அதனாலதான் எந்த ஊருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபெரோஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. அதான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, நடுவுல நீ யாரா விசாரிச்சுட்டு இருக்க, நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உங்களை விட பெரிய அதிகாரி, நான் ஸ்பெஷல் ஆபீசர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் சொன்ன கேஸை விசாரிக்கிறதுக்காக சந்தோஷ் வந்துடுறாரு. ஏற்கனவே சாட்சி கொஞ்சம் விசாரிச்சு வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் பேரு தீபக், ஒய்ஃபோட பேரு பிரியா. பிரியா ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறாரு. 2 பேருமே வீட்டுல இருந்து மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 சின்ன பசங்க மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க. அதாவது தீபக்கோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இறந்து போயிருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு தான் ஸ்வேதாவா இருப்பா. இந்த பொண்ணுக்காக தான் அந்த சின்ன பொண்ணு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மிஸ் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் பசங்களையும் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. உங்க மாப்பிளைய பத்தி உங்களுக்கு தெரியுமா, உங்க மாப்பிளைக்கு அஃபேர் கிஃபேர்னு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாமனார் கிட்ட கேட்கிறாரு. என் மாப்பிள்ள சொக்க தங்கம், அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, 2 பேருமே எங்க போனாங்கன்னு தெரியல, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
சரி, ரெண்டு பேரோட போட்டோவும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஃபெரோஸ் ஸ்பெஷல் ஆபீசர் அப்படின்றதை இவங்க நம்ப மாட்டாங்க. ஐடி கார்டு இல்ல, அதனால தான் நம்ப மாட்டாங்க. இங்க இருக்க ஒரு போலீஸ் இருக்காருல, சாக்ஷிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஃபெரோஸ்னு ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் உங்க டீமை சேர்ந்தவரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சாக்ஷி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபெரோஸ் வேலை விஷயமா வெளியூருக்கு போறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. இந்த விஷயம் சந்தோஷ்க்கும் சாக்ஷிக்கும் தெரிய வந்துருது. ஓஹோ, இப்படிதான் ஏமாத்தி ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கேக்குறாரு. நார்மலா லீவ் கேட்டா தரமாட்டீங்க, அதனால தான் முக்கியமான வேலைன்ற மாதிரி இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நீ இப்படி ஏமாத்திட்டு போனதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, அந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபெரோஸும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் சந்தோஷ் பேசிட்டு இருக்கும் போது மாமனார் வந்துடுறாரு. இதுதான் போட்டோன்ற மாதிரி தராரு. ஸ்டார்டிங் பிரியான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் ஒய்ஃப் போல. ஹஸ்பண்ட பத்தி நமக்கு இன்னும் தெரியல. சரி, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சந்தோஷம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு நபர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப வந்த வண்டி இருக்குல்ல, இவரை அடிச்சு தூக்கிடுது. சுத்தி இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவரோட ஐடி கார்டு இருக்கு, அதுல தீபக்னு பேர் போட்டிருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஏலகிரியில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஃபெரோஸ் இருக்கார்ல, கண்டிப்பா இது கொலை கிடையாது, தற்கொலை தான். யாரும் உள்ள வரல. ஆனா இவங்க தற்கொலை பண்ணதுக்கு என்ன காரணம், இங்கதான் அந்த காரணம் உண்டாயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த காரணத்தை நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லா ரூம்ல இருக்கவங்களும் வெளியே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கு. ஏன் அந்த ரூம் மட்டும் லாக்ல இருக்குன்ற மாதிரி இவர் மேனேஜர் கிட்ட கேக்குறாரு. சார், அந்த ரூம்ல யாருமே இல்லன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. இல்லையே, உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் கேட்கலன்ற மாதிரி மேனேஜர் சமாளிக்க பாக்குறாரு. அதை மீறிய ஃபெரோஸ் இருக்கார்ல, கதவை திறந்து உள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. அங்க யாரோ ஒருத்தர் இருக்காரு போல. அவரை ஷாக்கிங்கா ஃபெரோஸும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்றத நமக்கு கிளியரா காட்டல. இறந்து போனது தீபக் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க நினைச்சிடுறாங்க. அதனால மாமனாரை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. மாமனாரும் நல்லா கவனிக்கிறாரு. இது என் மருமகனே கிடையாது, வேற யாரோன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உங்க மருமகனோட ட்ரெஸ் போட்டிருந்தாரு, ஐடி கார்டு கூட போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்றாங்க. எப்படின்னு தெரியல மேடம், ஆனா இது என்னோட மருமகன் கிடையாதுன்றாரு. ஃபெரோஸ் வந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ரூம் பாயை தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாயில ஏதோ ஒரு துணியை திணிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க வரலனா செத்து போயிருப்பேன்ற மாதிரிலாம் அந்த ரூம் பாய் சொல்றான். என்னாச்சு தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா போலீஸ் வந்தோன்னே எல்லாரையும் வர சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவர் எல்லாரையும் வர சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இந்த ரூம்குள்ள நுழைவாரு. அங்க பிரியா தான் மயங்கின மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. இந்த லேடிக்கு என்னாச்சுன்னு ரூம் பாய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி இருந்து வந்து ஒருத்தன் சட்டுன்னு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணவன் தான் இவரை லாக் பண்ண மாதிரி இந்த இடத்துல கட்டி போட்டிருப்பான். அவங்க ரெண்டு பேருமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்திருக்காங்கல்ல, அதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. இத பத்தி மேனேஜர் கிட்ட துருவி துருவி விசாரிக்கிறாங்க. மேனேஜர் இருக்கார்ல, சார் அந்த மாதிரி வேலைக்கும் இந்த ரூமை யூஸ் பண்ணுவோம் சார், அந்த மாதிரி ரூம் கேட்டு வந்தவங்க தான் அவங்க, அவங்களோட டீடைல் எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஃபெரோஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. பலார்னு கண்ணத்துல ஒரு அரை விடுறாரு. தீபக் ஐடி கார்டு போட்டு ஒருத்தன் இறந்து போனான் பாத்தீங்களா, அவன் இறந்து போன பகுதிக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரோட போட்டோ வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயே கேக்குறாங்க. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. இவங்களுமே தேடி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுறாங்க. சரி, இங்க இருந்து கிளம்பலாமான்னு யோசிக்கும் போது ஒரு பிச்சைக்காரர் வராரு. அவர் எதர்ச்சியா இந்த போட்டோவை பார்த்துடுறாரு. சரி, இவன் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிறவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது பிச்சைக்காரனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான், நான் தான் லோல் படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிச்சைக்காரர் சொல்லிட்டாரு. பிச்சைக்காரர் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டாருன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நிறைய பேர் போதையில இந்த இடத்துல மட்டையாயிடுவாங்க. அப்படி மட்டையானவங்களோட ட்ரெஸ் அடிக்கடி இவன் எடுத்து போடுவான். அந்த மாதிரி யாரோட ட்ரெஸ்ஸையாவது இவன் எடுத்து போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த இடம் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல குடிகாரங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு வராங்க. இப்போ கூட 2-3 குடிகாரங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜட்டியோட இருக்காரு. சோ இவரோட ட்ரெஸ் தான் கழட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு திருப்புறாங்க. அது தீபக்னு தெரிய வருது. போதையில இருக்காரு போல, இவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பசங்களும் இறந்து போயிருக்கிறத பத்தி இப்பதான் தீபக்கு தெரிய வருது. ஒய்ஃப் எங்க போனானோ தெரியல, சரி எப்படியாவது கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம், ஒய்ஃப் காணாம போனது கூட தெரியாம நீ எதுக்காகடா மட்டியான, அந்த அளவுக்கு சரக்கான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சரக்கடிக்கிற பழக்கமே இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் லேடி இந்த இடத்துக்கு வராங்க. இவரோட உடம்புல ஒரு மாத்திரை கலந்துருக்கு, அதோட எஃபெக்ட்னாலதான் இவர் மயங்கிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்ச நாள் உயிர் போயிருக்கும், அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பசங்க இறந்து போனாங்கல்ல, அவங்க உடம்புலயும் மாத்திரை கலந்திருக்கும், அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப இவருமே தீபக்கை பார்த்து பேசுறாரு. நைட்ல இருந்து நடந்ததை தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு.
நைட் இவர் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஒய்ஃப் பிரியாணி வாங்கியிருப்பாங்க போல, இவருக்காக கொஞ்சம் வச்சிருக்காங்க. இப்ப இவர் வந்தோட பரிமாறிட்டுலாம் இருக்காங்க. இவரும் ரொமான்ஸ் பண்ண பாக்குறாரு. ஒய்ஃப் விலகி போறாங்க. 2 குழந்தைங்க பிறந்ததுல இருந்து என்ன கிட்டியே சேர்க்கறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் பாலை குடிச்சிட்டு இந்த இடத்துல படுத்துறாரு. படுத்தவர் மறுநாள் காலையில கண் முழிச்சிருப்பாரு. காலையில ஆபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. ஒய்ஃபுமே வாசல் வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக வந்திருப்பாங்க. இவர் ஹெல்மெட்டை எடுக்காம வந்திருப்பாரு. பையன் வேகமா ஓடி வரான். அப்ப ஹெல்மெட்டை மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் தரான். இவருமே போயிட்டு வரேன்னு பையன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா தூக்கம் வருது. இவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே எங்கேயாவது படுக்கணும் போல தோணி இருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு திண்ணையில படுத்துறாரு. சத்தியமா திண்ணையில படுத்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். அதுக்கப்புறம் நீங்க எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் முழிச்சேன். நடுவுல என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிட்டாரு. வட்டிக்கு காசு தரவரை உன்னை இழுத்துட்டு போய் ஒன்னா இருந்துருவன்ற மாதிரிலாம் சொன்னார்ல, அதனால அவரை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. சார், இந்த மாதிரிலாம் பேசினாதான் ஹஸ்பண்ட்ஸ் உடனே காசு தராங்க, அதுக்காக தான் சார் இப்படி பேசினேன், மற்றபடி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவர் அடிக்கிறதுக்காக இழுத்துட்டு போயிடுறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் குருன்ற ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரு நடுவுல பேசினது தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மேடம், எதர்ச்சியா சில மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். லவ் பிரேக்கப் பண்ணதுக்கு அவ தான் காரணம். அந்த கோவத்தினால தான் இஷ்டத்துக்கு பேசிட்டேன். மத்தபடி மனசுல இருந்து எதுவும் பேசல. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு கூட பிரியான்னு தான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சாட்சி யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. 2 பசங்களோட மூலியம் மாத்திரை இருந்ததா டாக்டர் லேடி சொன்னாங்கல்ல, ஆனா பையன் மாத்திரையோட எஃபெக்ட்னால சாவல. பையனை யாரோ நெரிச்சு சாவடிச்ச மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பையனை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. பொண்ணை மாத்திரை வச்சு சாவடிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துல கிடந்திருக்காரு. ஒய்ஃப் எங்கன்னு கூட தெரியல. இந்த கேஸ்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி அடிக்கடி ஒரு கடையில பிரியாணி வாங்குவாங்கன்னு தெரிய வருது. அந்த பிரியாணியில ஒருவேளை ஏதாவது மாத்திரையை கலந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பிரியாணி கடைக்கு போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. கடை பூட்டி தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பூட்டெல்லாம் உடைச்சிட்டு கடைக்குள்ள வந்துடுறாங்க. மாத்திரை கீத்திரை ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கபோர்டுக்குள்ள தூக்க மாத்திரை நிறைய கிடைக்குது. அப்ப இந்த கடைக்காரன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. அப்ப பக்கத்து கடைக்காரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க போலீஸ். இந்த கடை ஓனர் பேரு அசோக். 2 நாளா அவனை நான் பார்க்கவே இல்ல. அவன் வீட்டுல வேணா போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே வீட்டோட அட்ரஸ தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அசோக்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அசோக் வீட்டுல இருக்க மாதிரியே தெரியல. அப்பதான் பாத்ரூமை விட்டு வேற ஒரு பையன் வெளியே வரான். அவன் அசோக் இல்ல. இவங்களை பார்த்தோன்னா சட்டுன்னு ஓடுறான். எதுக்காக நம்மளை பார்த்து ஓடுறான்ற மாதிரி இவங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல வச்சு அந்த பையனை லாக் பண்ணிடுறாங்க. இவன் அசோக கிட்ட வேலை பார்க்குற மணியா தான் இருப்பான். பிரியா எங்க ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் சந்தோஷ் கேட்கறது. அந்த பிரியா மேடம் பிரியாணி வாங்குறதுக்காக அடிக்கடி கடைக்கு வருவாங்க. அவங்களை எப்படியாவது அடையணும்ன்ற மாதிரிலாம் இந்த அசோக் நினைச்சான் சார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிரியாவை கார்ல போட்டுட்டு கிளம்பி போனான். அவன் சொந்த ஊருக்கு போக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அசோக்கோட ஒய்ஃப் பேரு ஜெயா. அந்த ஜெயாக்கு கால் பண்ணி தகவல் கொடுத்தேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்றான். இந்த டைம் ஃபெரோஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. எனக்கு ஒரு டீடைல் தேவை. அசோக்னு ஒரு பிரியாணி கடைக்காரனை பத்தி தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் சாட்சி கேக்குறாங்க. இங்க சூசைட் பண்ணிருக்க லேடியோட பேரு ஜெயா. அந்த ஜெயாவோட ஹஸ்பண்ட் தான் அசோக்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சந்தோஷ் போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம 2 பேருமே ஒரே கேஸ தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அசோக் தான் பிரியாவை இங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்கான். அந்த அசோக் இப்ப எங்க இருக்கான்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெசார்ட்டுக்கு பக்கத்துலயே ஒரு காட்டு பகுதி இருக்கும். அங்கதான் இந்த அசோக் இருக்கான். இன்னமும் இந்த லேடி மயக்கத்துல இருக்காங்க போல. இந்த லேடி கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான். ஒரு நாள் பிரியா வீட்டுல இருக்கும் போது அசோக்கும் பிரியாணி தரதுக்காக வந்திருக்கான். எதுக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. 1 வருஷம் முடிஞ்சிருக்கு, அதனாலதான் ரெகுலர் கஸ்டமருக்குலாம் வீட்டுக்கு வந்து பிரியாணி தரேன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே கையில இருந்து பிரியாணியை வாங்கிக்கிறாங்க. இந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் வீடியோ எல்லாம் பண்ணுவாங்க போல. இவங்க கடைக்கு பிரியாணி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி வலிஞ்சிட்டு இருக்கான். இப்ப வேற ஒரு நாள் இவங்களுக்கு பிரியாணி தரதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்குள்ள 1 வருஷம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் முடியல, உங்களுக்கு தரதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், உங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற பிரியா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இவன் பிரசன்ட்ல அவங்க கூட ஒன்னா இருக்கிறத காட்டுறாங்க. மயக்கம் பண்ணி தான் இப்ப அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கான் போல. இப்ப சந்தோஷமே ஃபெரோஸ பாக்குறதுக்காக ஹோட்டல் கிட்ட வந்துடுறாரு. ஜெயாவும் அசோக்கும் பேசின ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு.
சிசிடிவில வாய்ஸ் ரெக்கார்ட் ஆவதில்ல, அந்த வாய்ஸ் அவங்க எப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. சாக்ஷியும் ஃபெரோஸும் பேசி காட்டுறாங்க. சந்தோஷம் அந்த வீடியோவை அப்சர்வ் பண்றாரு. ஜெயா இருக்காங்கல்ல, இவர் ஹோட்டல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சுதான் வந்திருக்காங்க. வேற ஒரு லேடி கூட வந்திருக்கிறத பத்தி ஏற்கனவே மணி சொல்லிட்டான், ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அப்படிதாண்டி பண்ணுவேன், எனக்கு வித்தியாசமா பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் இந்த லேடியை கூட்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பிடு. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், காட்டிலேயே குழி தோண்டி உன்னை புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அவரை மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லேடி சூசைட் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ணா மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, பக்கத்து ரூம்ல இருக்க ஹஸ்பண்டும் மாட்டுவாருன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஜெயாவோட அம்மா வந்துடுறாங்க. அந்த அசோக் மோசமானவன், எப்ப பாரு செக்ஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். என் பொண்ணு ஒரு நாள் வீட்டுல இல்ல, நான் தனியா இருக்கும் போது என்கிட்டயே தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷம் அவன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஃபுட்டேஜ்ல பாத்தார்ல, அந்த விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரீகால் பண்ணி பாக்குறாரு. பக்கத்துல இருக்க காட்டிலேயே குழி தோண்டி புதைச்சிருவன்ற மாதிரி சொன்னான்ல, அதனால இவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. பொதுவா டிரைவர் கிட்ட பிரச்சனை பண்ணனா வண்டி ஏத்தி சாவடிச்சிருவன்ற மாதிரி பேச்சுக்கு சொல்லுவாங்க. இவன் பேச்சுக்கு காட்டுல சாவடிச்சிருவான்னு சொல்றானா, காட்டை பத்தி இவனுக்கு நல்லா தெரியும் போல. அவன் இப்ப காட்டுல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம பக்கத்துல இருக்க காட்டுல எல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீமும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரியா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க போல. எப்படியாவது இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அவன் துரத்திட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில எங்கேயாவது இருப்பாங்களான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி வந்துட்டு இருக்க பிரியா தடிக்கி ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. மாட்னியா அப்படின்ற மாதிரி அவனும் பக்கத்துல வரான். இப்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். பிரியா ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரியா கூட இந்த இடத்துல ஒன்னா இருக்கலாம் ஆரம்பிக்கிறான். நேத்து நைட்டு பிரியா கூட ஒன்னா இருக்கும் போதும் கயர்லாம் கட்டி தான் ஒன்னா இருந்திருப்பான். இந்த விஷயத்த ஃபெரோஸ் பாத்துறாரு. இதே கயிறை வச்சுதான் ரூம் பாய கட்டியிருந்தான் சார், அவன் பக்கத்துல தான் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அவன் எங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவனை பாத்துடுறாங்க. அவனுமே இவங்கள பாத்துடுறான். அவன் இருக்கான்ல, சட்டுன்னு பிரியாவோட கழுத்துல கத்திய வச்சிடறான். பக்கத்துல வந்தீங்கன்னா இவளோட கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா கண்ணை கீழே போடுங்க, இங்க இருந்து தள்ளி போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். வேற வழி இல்லாம கண்ணை கீழே போட்டு இவங்க தள்ளி போறாங்க. இப்ப அசோக்குமே பிரியாவை இழுத்துட்டு வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். சந்தோஷ் இருக்கார்ல, நம்ம தனித்தனியா போலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன் பக்கம் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரிஞ்சுலாம் இவங்க போயிட்டு இருக்காங்க. சாக்ஷி தான் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அது புதக்குழி போல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துட்டு இருக்கு. சந்தோஷ் நீங்கெல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷ் மட்டுமே இந்த இடத்துல சாக்ஷியை காப்பாத்திடுறாரு. இந்த அசோக் ஓடி வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு டைரக்ஷன்ல இருந்து ஆட்கள் வந்து மடக்குறாங்க. ஒழுங்கா விட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனை கத்திய காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்க பிரியா இருக்காங்கல்ல, அவன் அசரும் போது ஒரு கட்டி எடுத்து அவன் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த கட்டியால இவனை அடிச்சிட்டு இருக்காங்க. வேணா நிறுத்துங்கன்ற மாதிரி ஃபெரோஸ் தான் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கண்ட்ரோல் பண்றாரு. என்ன பயங்கரமா குடும்ப பத்தினா அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. பசங்க 2 பேர் இறந்து போயிருக்கிறது இப்பதான் பிரியாக்கு தெரிய வருது. பிரியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் அவன் கடையில பிரியாணி வாங்கின, அதுதான் இப்படி கலந்துருக்கான் போல, அது தெரியாம பசங்களுக்கு எல்லாம் தந்துட்டனே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்தது அப்படின்றதும் போலீஸ் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வருது. எப்படியோ இவங்களுமே இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஃபெரோஸ் இருக்கார்ல, சார் நான் லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன், திரும்பி லீவ் வேணும் சார் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி எடுத்துக்கோன்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிடுறாரு. இதனால ஃபெரோஸும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சாக்ஷி இருக்காங்கல்ல, பிரியா எடுத்த டிக்டாக் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் குழந்தைங்க கூட தான் நிறைய வீடியோ எடுத்திருக்காங்க, இப்ப குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ, வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சந்தோஷமே பக்கத்துல வந்து அவங்க பண்ண டிக்டாக் வீடியோ எல்லாம் பாக்குறாரு. சாக்ஷி ஒவ்வொரு வீடியோவா மாத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க நிறைய ஆர்ட் சாங்ஸுக்கு தான் டிக்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன இப்படிலாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபெரோஸ்மே சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. அப்ப சாக்ஷி கிட்ட இருந்து போன் கால் வருது. உன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடு, ஏன்னா சந்தோஷ் சார் தான் உன்னை திரும்பி வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போச்சுடா அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. பசங்க இறந்து போனதை 2 பேராலையும் ஏத்துக்க முடியல. 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து இவர் வேலைக்கு போனோம்ல, அதனால நீ கொஞ்சம் தைரியமா இரு, நான் வேலைக்கு போறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இவர் வேலைக்கு போறதா மணி ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப மணி சட்டுன்னு வந்து இவங்களை லாக் பண்றான். இவங்க கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். இப்ப டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அழுதுகிட்டே இந்த இடத்துக்கு பிரியா வராங்க. பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அசோக்கோட அசிஸ்டன்டான மணி என்னோட வீட்டுக்கு வந்தான் சார், என்ன மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அசோக் பண்ணதை என்னாலையும் பண்ண முடியும், நீயே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலன்னு வச்சுக்கோ, அவனை மாதிரியே நானும் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் என்ன மிரட்டினான் சார். இப்ப கூட ஒரு இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் எந்த இடத்துக்கு வர சொன்னானோ அந்த இடத்துக்கு நீங்க கிளம்பி போங்க, கவலைப்படாதீங்க, நாங்க அந்த இடத்துக்கு வந்து உங்களை காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை நம்பி தான் போறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது சந்தோஷ்க்கு கால் பண்றாங்க.
சார் அவன் இடத்த மாத்திட்டான், நான் அந்த இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க போனாலும் சரி போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க, போனை ஆன்லயே வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா காலை கட் பண்ணோடனே சிம்ம கழட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப டோட்டலா போலீஸ் கிட்ட சொல்லாத வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மணி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க தான் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அசோக்குக்கும் உனக்கும் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மணி சொல்றான். என்ன தெரியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருந்தீங்கல்ல, அதை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, அதெல்லாம் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அசோக் அப்ரோச் பண்ணதுக்கு கோவப்பட்டு பேசினாங்கல்ல, அதனால அசோக்கும் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அப்படி கிளம்பி போகும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே அசோக்க பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டீஸ் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவங்க பிரியாணி வாங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது எப்படியாவது இவ்வளவு அடையணும்ன்ற மாதிரிலாம் அசோக் சொன்னா பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க காதுலயே கேட்டிருக்கோம். இருந்தாலும் கேட்காத மாதிரி இங்க இருந்து நடந்து போயிருப்பாங்க. இவன் நம்ம பிளானுக்கு சரிப்பட்டு வருவான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சிருப்பாங்க. அவங்கிட்ட பேசுறதுக்காகவே ஒரு தனி சிம்ம வாங்கிடுறாங்க. அவங்கிட்ட ஆட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் கனவுன்ற மாதிரி அவன் சொல்றான். இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப மூர்க்கமா பண்றதுதான் பிடிக்கும், நான் ஆசைப்படுற மாதிரிலாம் பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரிலாம் பண்றேன்ற மாதிரி சொல்றான். என்னை துரத்தி துரத்தி ரேப் பண்ற மாதிரிலாம் பண்ணும், கயிறை கட்டிலாம் பண்ணும், அதெல்லாம் உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் ஒன்னா இருக்கும் போது இவங்க மயக்கத்துலலாம் இல்ல, கண்ணை மட்டும் தான் மூடி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் மணி கிட்ட சொல்லிடுறாங்க. அசோக் எப்படி பண்ணனோ அதே மாதிரி பண்ணணும், உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், நான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப நான் ஓடுவேன், என்னை துரத்தி ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும், நான் ஓட போறேன்ற மாதிரி வேகமா தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனை விட மாட்டேன்ற மாதிரி துரத்திட்டு போறான். இவங்க சாரியெல்லாம் உருவிட்டு இருக்கான். இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அஃபேர் விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இவன் கதியை முடிக்கலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இப்ப கத்தி எடுத்து இவனை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவனை கொன்னுட்டு போலீஸ் கிட்ட சமாளிச்சுக்கலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள சந்தோஷம் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி என்ன கொல்ல பாக்குறான், காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. உன் நடிப்பெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நீ பண்ணதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாங்க. இவங்க வீடியோஸ் எல்லாம் சாட்சி பார்க்கும் போது சந்தோஷம் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பாரு. நீங்க கவனிச்சீங்களான்னு கேக்குறாரு. ஆளுங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்ம அசோக்கோட வீட்டை சர்ச் பண்றதுக்காக போனோம்ல, அசோக்கோட வீட்டுல தான் இது இருந்தது. சோ இவங்க அசோக் வீட்டுல தான் இந்த வீடியோவையே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாட்சியும் இப்பதான் யோசிக்கிறாங்க. ஆமா சார், இதே மாதிரி தான் அங்க இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அசோக் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஃப்ரீயா ரீல்ஸே எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அசோக் வற்புறுத்தி எதுவுமே பண்ணல, இவங்களும் கோஆபரேட் பண்ணி தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா மணியை யூஸ் பண்ணதே இவங்க தான். நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மணியை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. இப்பதான் இந்த பிரியாவும் என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தீபக்கை விட அசோக் செக்ஷுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அசோக்கோட ஊருக்கே நம்ம போயிடலான்ற மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் சாவடிக்கணும்ல, அதனால இவங்க பால் காய்ச்சி தந்திருப்பாங்க. அந்த பால்ல தான் இவங்க மாத்திரையெல்லாம் கலந்திருப்பாங்க. இவங்களுக்கு வாங்கி தந்தது அசோக், அதனால தான் அசோக்கோட கடையில இருந்திருக்கும். மாத்திரை எஃபெக்ட்னால பொண்ணு மட்டும் தான் சீக்கிரமா இறந்துருவா. காலையில ஹஸ்பண்ட் எப்பவுமே பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் கிளம்புவாரு. இப்ப முத்தம் கொடுக்கணும்னு வராரு. தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹஸ்பண்டுமே வாசலுக்கு வந்திருப்பாரு. தீபக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பையன் வந்திருப்பான். இந்தாங்கப்பா ஹெல்மெட் அப்படின்ற மாதிரி எடுத்து தந்திருப்பான். பையனுக்கும் அந்த மாத்திரை சரியா வேலை செய்யல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப கிளம்பிட்டாரு, நம்ம உள்ள போலான்ற மாதிரி பையனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. பையனுக்கு சரியா மாத்திரை வேலை செய்யல, அதனால தலகாணியை வச்சு பையனை நெரிக்கிறாங்க. அப்படிதான் சாவடிச்சிருப்பாங்க. என்ன மாத்திரையோ வேலையே செய்யலன்ற மாதிரி அசோக் கிட்ட சொல்றாங்க. மாத்திரை கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும் போல, உன் ஹஸ்பண்ட் பைக் ஓட்டும் போது திணறிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் அசோக் பேசியிருப்பான். இவர் பைக் ஓட்ட முடியாம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தாரு பாத்தீங்களா. படுத்து கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவாரு. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அசோக் சொல்லியிருப்பான். அசோக் போதையில படுத்துட்டு இருக்கவங்க இடத்துல படுக்க வச்சிடறான். ஏன்னா மாத்திரை எஃபெக்ட்னால அவரே இறந்து போயிடுவாருன்றதுக்காக தான் அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பான். ரெண்டு குழந்தைய சாவடிச்சிட்டுமேன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பிரியா சாதாரணமா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க சாக்ஷி கோவப்படுறாங்க. நீலாம் மனுஷியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. எப்படியோ ஸ்வேதாவோட கேஸ் சால்வ் ஆயிடுச்சுல, அதனால அந்த பொண்ணுமே சீனியருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட கதை உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.